வணக்கம் நண்பர்களே. அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்றைக்கி ஒரு நேர்காணலோ ஏதோ ஒரு பத்திரிக்கையில் பேசும்போதோ சொல்லியிருக்காரு, எனக்கு எதுக்கு கரூர் பெருந்துயரம் அந்த கூட்ட நெரிசலில் இருந்து அதுக்கு எனக்கு எதுக்கு சம்மன் அனுப்புனாங்க சிபிஐ அப்படின்னு. அப்போ தான் அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க மத்திய அமைச்சர் ஒருத்தர், உங்களுக்கு சம்மன் அனுப்புனது கரூர் பெருந்துயரத்துக்குள்ள கரூர் கம்பெனி பற்றி விசாரிக்க. அது என்ன கரூர் கம்பெனின்னு நீங்கள் அப்பாவே கேட்டிங்கன்னா ஒரே ஒரு இதுதான், தமிழ்நாடு முழுக்க மது அருந்தும் கூடங்கள் பார் நடத்துகிறவங்களுக்கு, பார்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நடத்துகிறவங்களுக்கு தெரியும் கரூர் கம்பெனினா என்ன, யார் அவங்க அப்படிங்கிறது. ஏன்னா கரூர் கம்பெனி ஆட்கள் வர்றாங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம்ன்றது அவங்களுக்கு தெரியும். அதில் நடந்திருக்கிற கொள்ளை அளவிட முடியாது, அவ்வளோ கொள்ளை. அதை மது உற்பத்தி ஆலை அதிபர்கள் கூட அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இப்போ இவரை கூப்பிட்ருக்கிறது அந்த மது உற்பத்தி ஆலை நபர்களுடைய உற்பத்தி உரிமையாளர்கள் யார் யார் உங்களுடைய கான்டாக்டில் இருந்தாங்க, எப்படியெல்லாம் இது பண்ணீங்கன்றதை கேட்குறது தான் கூப்பிட்ருக்காங்க. இவர் நினச்சிக்கிட்டார் கரூர் பெருந்துயரம் நடந்தது இல்லையா, கூட்ட நெரிசல் இறந்து போன விசாரணைன்னு. அங்கே வேறு கேள்விகள் காத்திருக்கு. அதை முழு என்னென்ன கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு அவங்க வழக்கறிஞர்கள் யூகிக்கிறாங்க. இவரால் அதை இப்படி யூகிச்சிருப்பார். நமக்கு தெரியும் இது கரூர் கம்பெனி விவகாரமாக தான் இவரை கூப்பிட்ருக்காங்க. ஆனால் இதை அந்த கரூர் பெருந்துயரத்து கூட்டம் மாதிரி கூப்பிட்ருக்காங்க. அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டதில் இவருக்கு என்ன பங்கு இருக்குது? இவர் போனார், ஆஸ்பத்திரியில் இருந்தார், அங்கே இருந்தார். இது தெரியாதா சிபிஐக்கு? சிபிஐ மாதிரி அமைப்புக்கு, புலனாய்வு அமைப்புகளுக்கு இவர் கூப்பிடணுமா வேண்டாமான்னு தெரியாதா? இவர் அதுக்காக கூப்பிடல. ரெண்டாவது போன பதிவுலேயே சொல்லியிருந்தேன் அங்கே இருக்கக்கூடிய விசாரணை அதிகாரி யாருன்னு. அதனால் இப்போவே நடுங்குது, ஆனால் பயம் இல்லாத மாதிரி நடிச்சிட்ருக்காங்க. முக்கியமாக அவங்க கேட்க இருக்கிறது, மதுபான ஆலை உற்பத்தியாளர்கள் அவர்களுடைய பெயரை சொல்லுங்கள், இவ்வளோ தான். யாரெல்லாம் உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. ஏன்னா அதுலேருந்து தான் இந்த டாஸ்மாக் ஊழலை டைவர்ட் பண்ணணும். விசாரணை தொடங்கும், கேள்விகள் கேட்கப்படும், பல விஷயங்கள் வெளிவரும். காத்திருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம்.